शेषाद्यवंशकलयशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यमाहम् प्रपद्ये। शुक्लाम्बरधरम् विष्णुम् चतुर्वर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। अनन्तहुतः भोक्ता सुखदो नैकदो कृतः அதிர்விண்ண சதாமரிஷி லோகாதிஷ்டானமத்புதா. 8 திருநாமம். முதலாவது அனந்தகுத புக்போக்தா, மிக்க மகிமையுள்ள இந்திரனையும் பிரம்மனையும் உடையவன். யாகங்களில் அக்னியில் சேர்க்கப்படுபவைகளான பூஜிப்பதால் இந்திரன் குதபுக் எனப்படுகிறான். பிரஜைகளை காப்பாற்றுவதால் பிரம்மனுக்கு போக்தா என பெயர். ச இந்திரலோகம் பிரஜாபதி லோகம் என்று முக்தன் இந்திரன் பிரம்மன் இவர்களால் தத்கரிக்கப்படுவதாக கௌஷீதிகி உபனிஷத்துவர்கள் முறையே 11, 12வது படிகள் அச்சிராத மார்க்கத்தில். சுகதாகா அடுத்த திருநாமம். சுகமளிப்பவன். அமானவன் என்னும் திவ்ய புருஷன் கையால் தொடுவதால் அதன் மூலம் பிராகிருத்த உறவுகளை முழுமையாக பகவான் களைவிக்கிறார். இப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட முக்த ஜீவனை அமானவன் பரமபுருஷரிடம் வைத்துச் செல்வதாக சாந்தோக்கியம் பகவன். பகவானே மாணவனாக வந்து சம்சார பந்தத்தை சமூலமாக போக்கி மதிமுக மடந்தையரை கொண்டு அலங்கரித்து தன்னிடம் சேர்த்துக் கொள்கிறான். ஒன்னடியாம் செங்கபரப்போர்களை உன்னிச் சிறுத்தாலே தீண்டில் அமானவன் நம்மை கருத்தாலே தீண்டல் கடன் காண்கான். இதுக்கு சுகதாகா சுகத்தை கொடுப்பவன். நெய்கதாகா ஒன்றை கொடாதவன். அதாவது பலவத்தை தருபவன் என்கிறது. பலவத்தை கொடுப்பதற்கு சுவாமியாய் உள்ளவன். ஒன்றை மட்டும் தருபவன் ஏகதம். இதற்கு எதிர்த்தட்டு நைகதா. பகவான் புத்தனுக்கு எண்ணிறந்த புஷ்பமாலைகள், வஸ்திரங்கள், கண் மை முதலான பொருள்களை கொண்டு வர அப்சரசுக்களை முக்தனை அலங்கரிக்கும்படி செய்கிறான். முக்தனை எதிர்கொண்டழைக்க 500 தேவ மாதர்கள் ஓடி வருகின்றனர். 100 பேர் மாலைகளையும் 100 பேர் மைகளையும் கைகளில் ஏந்தி ஒருவர் என்று குஷீதிகை உபனிஷத்து சொல்லும். அவனை பரமபுருஷனை போல் அலங்கரிக்கின்றனர். வள்ளல் மணிவண்ணன். அடுத்தது அக்ரஜகா, முன்னே விளங்குபவர். அலங்காரம் பெற்ற முக்தன் பகவானை காணச் செல்லும் போது திவ்ய பரியங்கத்தில் சேஷாசனத்தில் பகவான் நாச்சுமாருடன் விளக்கப்பட்டு வைத்திருப்பதை முக்தன் காண்கிறான். தேவினாராவார் திருமகள் பூமி ஏவம் மற்றவரால் செய்வார். வானியிருந்தும் மன்னி வைத்திருந்தாய். அவன் முன்னே சென்று இவன் அந்த பரியங்கத்தின் மேல் கால் வைத்தேரான். தாயான விராட்டி அன்பினால் பால் சுரக்க அத்தால் குளிப்பட்ட பெற்று பகவானால் மடியில் வைத்து நீ யார் என்று கேட்கப்படுகிறான். பகவானுடைய ஞானமும் ஆனந்தமும் போல் இவனும் பெற்று பகவானை அனுபவிப்பதாக துளசீதிகையில் பரியங்க வித்தியை கூறும். இப்படி பரமபதத்தில் பிரகாசிப்பவன் பகவான் அக்ரஜகா நிர்விண்ணகா. அடுத்த திருநாமம்.
துயரத்தவன். முக்தனுக்கு அஞ்ஞானம் தொலைந்து ஞான வளர்ச்சி ஏற்பட்டதும் பகவான் துயரத்து விளங்குகிறான். துயரறி சுடரடி தொழுதெழி என்பிடத்து ஆழ்வார் மயர்வர மயர்மலர் பெற்றகா துயரும் சுடரடி என்று எம்பெருமானார் குரல் கூறுவன். சோம்பாரி பல்லுரையெல்லாம் படைவித்த வித்தா என்ற பொருளை முன்பு கண்டோம். அப்பொருள் இங்கும் பொருந்தும். சேதனனை தேரச் செய்வதில் சதா முயற்சி உடையவன். அடுத்தது சதாமரிஷி, பொறுமை உள்ளவன். முக்தனாக வந்த சேதனன் தனது மனப்பரிப்படங்க செய்யும் எல்லா கைங்கரியங்களையும் இன்முகத்துடன் பொறுமையுடன் ஏற்பவன். சர்வம் கமன் ஜெகத் பிரம்மணா விவச்சிதேதி என்று தைத்திரி உபனிஷத் பரமபுருஷனையும் அவரது எல்லையற்ற குண நலன்களையும் முக்தன் அனுபவிக்கிறான். அந்த அனுபவம் உண்டாக்கும் பிரீத்தி தூண்ட பல கைங்கரியங்களையும் செய்கிறான் என்பது கருத்து. முத்தேன் முகந்து பணி செய்து புறவாரம் பெற்றேன் ஈரே இன்னும் வேண்டு வரைந்தாய் ஆழ்வார் பாஷனம். அடுத்தது லோக அதிஷ்டானம், உலகங்களுக்கு ஆஷ்டமாஞ்சிருப்பவன், இவத்தை தாங்குபவன். இங்கு நித்திய விபூதியை குறிப்பிடுகிறது. வானவர நாட்டையும் நீ கொண்டுகொள் என்று வீடு தரும் ஆடிப்பிரான். அடுத்து அத்புதா, அத்புதமாய் உள்ளவன். அத்புதம் என்னும் பாடமுண்டு. முக்தர்கள் சதா பஷ்யந்தி என்று தொடர்ந்து அனுபவித்தாலும் கணந்தோறும் புதிதாக தோன்றும் அவன். அப்புடரை கப்புடரின் ஆறா அமுதமே பண்டிவரை கண்டவர் எவ்வூரியாம் என்று வரகார நாய்க்கு திருக்கண்ணவரத்தானை சேவித்து ஆச்சரியப்படுகிறார். கண்டவர் தம் மனமடங்கும் கணவரத்தின் கருணையே இன்னார் என்பறியேன் அன்றே ஆகியோடும் பொன்னார் சாருங்கம் உடைய விலைகளை இன்னார் என்பறியேன். அற்புதன் நாராயணன் அறிவாமனன். ஆழ்வாரோட விசனம் அத்புதாக என்றதுக்காக சனாத்சனாதரம கபிலகபிலா ஸ்வஸ்திராக ஸ்வஸ்தி 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 புக் ஸ்வஸ்தி ரக்ஷிணா. சனாத் அனுபவிக்கப்படுபவன். முக்தர்களால் எப்போதும் ஆசிரியிக்கப்பட்டு அகம் அந்நாதகா என்று அனுபவிக்கப்படுபவன். எல்லா முக்தர்களாலும் ஒக்க அனுபவிக்கப்படுபவன். விடுவி ஒருவர் விளங்கும் கோதில் கரீம் எனக்காரா அமுதானாய் என்கிறார் ஆழ்வார். சனாதனம் தமக, சனாதன தமக. அடுத்திருந்தோம் மிக பழமை ஆனது. அனுபவித்துக் கொண்டே இருந்தாலும் புதிதாக அனுபவிக்கப்படுபவன் போல ஆவலுடன் அனுபவிக்க தக்கவனாகி உள்ளவன். ஆண்டூழி ஊழி தரும் அப்பொழுதே கப்புலகின் நாரா அமுதமே வைகள் தோறும் என் அமுதாய வானேரே ஆழ்வார் பாஷனம். அடுத்தது கபிலகா, விளக்கம் உற்றவன். காளமேகத்தில் கொடி மின்னல் படர்ந்தாற் போல் என்பதற்கு எதிரதற்காக ஒளிமயமான வெற்றி விபூதியில் நீர் உண்ட காளமேகம் போல் அழகாக தோன்றுபவன். காளமேகத்தில் கொடி மின்னல் என்பது எம்பெருமான் திருமார்பில் பிராட்டி விளங்குவதை கூறுகிறது. இங்கு கொடி மின்னல் என்பது ஒளிமயமான பரமபதத்தை போற்றிய மின்னுமேக குழாங்கள் பாஷம். அடுத்தது
கபிரவ்யயா, அழிவில்லாத ஆனந்தம் அனுபவிப்பன். அறிவில்லா ஆனந்த சாகரத்தில் மூழ்கி உள்ளது போல் முக்தனுக்கு பரமாத்மானுபவம் அனுபவம். பரமாத்மாவும் அழிவில்லா ஆனந்த அனுபவம் பண்ணுகிறான். மாறுபாடில்லாத நித்திய சுகத்தை காப்பாற்றி அனுபவிப்பன். பெரிய சுடர் ஞானம் என்பதையும் 10ஆம் பத்தில் சொல்றார். இத்துடன் பட்டர் பாஷ்யத்தில் 9வது 100 திருநாமங்களின் அனுபவம் மற்றும் மேலே கடைசி 100 தொடரும். ஸ்வஸ்திதாபா, மகா மங்களத்தை கொடுப்பவன். மகத்தான மங்களம் என்பது பரமபதமான வாய்ச்சியம். உலகத்தில் திருமணத்தை கல்யாணம், சுபம், மங்களம் என்கிறார்கள். இது பந்த ஹேத்து மட்டுமே. ஸ்ரீபாஷ்யத்தை சம்சாராக்னி விதீபன ஜெய பரத பிராணாத்ம சஞ்சீவினி என்கிறார் ஸ்ரீபாஷ்யகார். சம்சாரமாக பெருந்தி நாற்புறமும் கொழுந்து விட்டெறிய அதன் நடுவே வெள்ள நாம் பிராணனை இழந்துள்ள நிலையில் நமக்கு ஆத்ம சஞ்சீவனியாக உள்ளது பிரம்மஜானம். இது இல்லாத போது ஒருவன் உயிரிழந்திருந்தாலும் நடைப்பிணமை. பிரம்மஜானம் உள்ளவனே சத் உள்ளவனாக வேதம் போதித்து அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்ம சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்த வேதம் ததோ விதுரிதி என்று தைத்திரிய உபனிஷத்து இந்த மெய்ஞானத்தை தந்து உயிரூட்டுவது ஸ்ரீபாஷ்யம். இந்த ஞானத்தை தந்து மேலே பரமபரமாகிற பேட்டையும் தருபவன் பகவான். இது அறிவில்லாத ஆனந்தானுபவம். உயர்வினையே தரும் பொன்சுடர் வீரகவாடை பிரானார் பரம குருவாகி வந்து போகிற கௌரவன் நெஞ்சம் புகுந்தான். சர்வேஸ்வரன் பிரம்மோபதேசம் பண்ணும் ஆச்சாரியனாய் அறியாமையினால் உண்மையேறி இருந்தார். என் இதயம் புகுந்து அறியாமையை போக்கினான் இருக்குது. ஸ்வஸ்திதா. அடுத்தது ஸ்வஸ்தி கிருத்து, மகாமங்களத்தை செய்பவன். நாம் இருப்பது உலக இன்பங்களில் ஆசையுள்ளவர்களாக. இது உண்மையான போதம் என்று. சோஷ்ணுதே சர்வம் காமம் ஜெகபிரம்மணா விவச்சிதேதி என்று தனது கல்யாண குணங்களுடன் முகத்தை முக்த தசையில் தன்னை அனுபவிக்கச் செய்து அனுகிரகம் பண்ணுவான். இதுவே போக மகிழ்ச்சி. இதை செய்து தருபவன் பகவான். முட்டில் பல்போகத்தொரு தனிநாயகன், முட்டில் தடையில்லாமல். அடுத்தது ஸ்வஸ்தி, தானே மங்கள ரூபமாயிருப்பவன். என்ன முக்தியை என் நுவதனை கண்ட கண்கள் மத்தியனை காணாவே. யத்னான் யத் பஷ்யதி நான்யத் விஜானாதி நாத்யத் ஸ்ருணோதி தத்பூமா என்று சரத்குமார் வசனம். ஆனந்தோ பிரம்மா. அதை அனுபவிக்கும் போது வேறொன்றும் கண்ணுக்கோ அறிவுக்கோ காதுக்கோ விஷயமாகாது. அதுவே மிக உயர்ந்த விஷயம். அப்படிப்பட்ட விஷயமாயுள்ளவன் பகவான். அவனுடைய ஸ்வரூபம், ரூபம், குணங்கள் யாவுமே அனுபவிக்க திகட்டாதவை. நிர்திசய ஆனந்தானுபவமாயிருப்பவன். செங்கரிவாய் செய்யராமரை கண்ணன்.
கொங்கலர் தன்னந்துராய் முடிய மான்குரல் கோலப்பினான் ஆழ்வார் வசனம். அடுத்தது ஸ்வஸ்தி புக்கு, மங்களத்தை பரிபாலிப்பவன், ரட்சிப்பவன், பிரபலனுபவம், அதனால் உண்டாகும் பிரீத்தி, அது தூண்டும் அனுபவ கைங்கரியம், இவையாகிற மங்களங்களை அழியாமல் கற்பவன். அடியேன் மேவி அமருகின்ற அமுதே, இமையோர் அதிபதியே, மேவி அமருகின்ற கிட்டி நிரந்தர அனுபவம் பண்ணி. அடுத்தது ஸ்வஸ்தி தட்சிணா, இந்த மங்களத்தை யாக தட்சிணையாக தருபவன். தீர்க்க சத்திரம் என்ற முடிவில்லாத யாகத்தில் தன்னையே அனுபவ விஷயமாக தட்சிணையாக தருபவன். எனக்கே தன்னை தந்த கற்பகம் பகவான் ஒரு தீர்க்க சத்திர யாகம் பண்ணுகிறான். தன்னை அனுபவிக்க இந்த யாகத்தின் நோக்கம். இதில் ரித்விக்குகள் நித்தரும் முக்தரும், இவர்களுக்கு தனக்கு கைங்கரியம் பண்ணி அனுபவிக்க அப்ராக்கிருத்த சரீரம், ஞானம், சக்தி முதலான பல நன்மைகளையும் தட்சிணையாக தருபவர் பகவான். வானவர் போகம், வானவர் புத்தும் முடிமணி வண்ணன். ஆழ்வார் பாசனம். முடிமணி வண்ணனுக்கு அதிபதி சிறையறிவு ஆன்மம் கடவுளைக்கு. அடுத்தது அரௌத்ர குண்டலி சக்ரி விக்கம்யூஜர சாசன சப்தாதிக சப்தசா சிசிர சர்வரீகரா. அரௌத்ரஹா, கடுமையில்லாமல் குளிர்ந்திருப்பவன், மகத ஐஸ்வர்யம் உள்ளவனாய், மகா தேஜஸை விடுதவனாய், பரமேஸ்வரனாய் இருந்த போதிலும் தனது கல்யாண குண யோகத்தினாலும் அந்த மகத் தேஜஸ் நம்மை சுடாமல் சௌன்யமாயிருப்பவன். நலங்கடல் அமுதம், அச்சுவை கட்டி, அச்சுவை கட்டி எங்கோ அருகவை அடிகள் எங்கோ. அடுத்தது குண்டலி, காதணிகளை அணிந்திருப்பவன். இலகு மிகில மகரகுண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சிறுமணியன் நான்கிறோடன் குலிசாருங்கன். ஒளிவீசும் கொண்டு, ஒளிவீசிக்கொண்டு அசையும் மகரகுண்டலங்கள் அணிந்தவன். மகதரன்குடை காதன் மாயம், அப்ராக்கிருத்தமான திவ்ய ஆபரணங்களை அறிந்துள்ளவன் என்பது கருத்து. மகரம் சேர் குழை இருபாடு இலங்கையாடா என்று திருவங்கியாழ்வார் அவன் அழகை அனுபவிப்பார். சக்ரி, அடுத்தது திருவாழி ஆழ்வானை தரித்தவன். எப்போதும் கைகளான் நம்மேல் பெறகடிவான் செய்திருந்தாய் சாத்துப்பாசனம். திவ்ய ஆயுதங்களை தரித்திருப்பவன். இவ்வாயுதங்கள் அவனுக்கு அழகு கூட்டும் திவ்ய ஆபரணங்களாகவும் ரட்சையாகவும் இருக்கும். நம்மை ரட்சிப்பதற்கென்றே இவற்றை தரித்திருக்கிறார். ஆடியும் சங்கும் சுமப்பார்தாம் என்று நம்மாழ்வார் ஈடுபாடு. புறாராடு வெஞ்செங்கேந்து உடையேன்பால் மாறாய், ஒரு நாள் மிண்டம் மிண்டம் வருவே, ஒரு நாள் காணவாராய் என்று வருந்தி கூப்பிடும்படி இருக்கும். ஆயுதங்களை தரித்திருக்கும் ஒப்பனை அழகு. புனிஷார்கன் வன்சங்கரே வாழாடியான் புறநடியேருள்ளானே என்று வியந்து பிரதான ஆயுதங்களை சொல்லுவர். விக்கிரமி, அடுத்த திருநாமம். பராக்கிரமம் உள்ளவன், தமது பெருமைகளுக்கு சேரார், திவ்ய சேஷ்டிதம் உடையவன். உன்னுடைய விக்கிரமம் ஒன்றுடையாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் எழுதிக் கொண்டேன். இராமநம்பி பெரியாழ்வார். கம்பீர சுவாவம் உடையவன், சமுத்திர காம்பீரியே என்று ராமனை பற்றி சொல்லுவது. தன்னுள் ஆழத்திலுள்ள பல விலை மதிப்பு சொல்ல வியலாத உயர்ந்த பொருள்களை மறைத்து வைத்திருப்பது சமுத்திரம். இதுபோல பகவான் ஜெகதர்ஷனார்த்தமாக கொண்டுள்ள திருவள்ள யாருக்கும் தெரியாது. தனது வருஷோத்தமத்துவத்துக்கு சேர பிறர்க்கு
உபகரிப்பவன் பகவான். மிகவும் உதாரமானது உள்ளவனாயினும் தான் கொடுத்தனை பெரிதாக எண்ணுவதில்லை. அடுத்தது ஊர்ஜித சாசனகா, பிறர் கடக்க முடியாத உறுதியான கட்டளை பிறப்பிப்பவன். பிரம்மன் முதலான தேவதைகளாலும் இவனுடைய திவ்யாஜையை கடக்க முடியாது. கீழ்ப்படிந்து நடந்தே ஆக வேண்டும். பரமபுரீஷனின் திவ்யஞான திவ்யாஜை என்றோ ஆணைமை பெற நடாய தெய்வம் மூவரின் முதல்வன் திருவாயுசரி முதல்வன் சர்வேஸ்வரன். அடுத்தது சப்தாதிகா, சொல்லு கெட்டாதவன், சொற்களால் சொல்லி தலைக்கெட்டவனான பெருமை உடையவன். தன் முடிவென்னில்லாரா தந்துராய் மாலையனை சொல் முடிவுக்கு ஆனேன் நான் சொல்லுவன் சொல்லீரே. ஈடு தன்னை பேசப்புக்கால் வேதங்களும் எல்லை காண மாட்டாரே. எதோ வாச்சோரிவத்தந்தே அப்ரா ஆப்ய மனசா சகா என்று வீழும்படியாயிருப்பனாகிறான். தன்துராய் மாலையானே என்னோடு வந்து கலந்த ஒரு குணத்தையும் சொல்லில் ஆனந்த குணம் ஒன்றையும் சொல்லப்பெற வேரம் பெற்றது படுவித்தனை. வாயுசரமிட்டு சொல்ல முடியாதத்தனை சொல்லி முடிக்கும்படி அறியேன். நீங்கள் தான் சொல்லவல்லியோடோ தேநீர் கவர்க்கண்களும் வந்தன் சிந்தி தெரிந்தவா தூநீர் கடல் தொழில்வானே எந்தாய் சொல்ல மாட்டேனே. பார்க்கடல் திருமணியின் மேல் உறங்குவான் போல் யோகி செய்வானே என் சுவாமியானவனே. அழகிய தாமரை பூ போன்றுள்ள பூ போலே உள்ள குளிர்ந்த கடாட்சத்தையுடைய கண்களும் வந்து என் நெஞ்சு நிறைந்தபடியை சொல்ல மாட்டுகிறேன். எந்திருந்த வாயுகளை விடைய ஆதிசேஷனாலோ பரகலைகளை விடைய வேதத்தினாலோ சாட்சாத் வாக்தேவியான சரஸ்வதியாலோ சொல்லி தலைக்கிட்டபடியான பெருமையுடையவன். யாரு? சப்தாதிகா சப்தசகா. அடுத்தது அடியார்களின் ஆர்த்தனாரத்தை கூப்பீட்டை சுமப்பவன். இனி ருச்சிராங்கதா ஹரி ஆனை கண்களை இந்த கண்ணன் திருமாலை விஷயமானவை என்று பட்டர் திருவள்ளம். கைம்மா துன்பம் கடிந்தவனான் பெருமை பேசுமவை ஆதிமூலமே என்று யானை கூப்பிட்டது ஸ்பஷ்டமானதில்லாவிடனும் ஆத்தனாரம் செவிப்பட்டு அது பெரியதொரு சுமையாயிற்று. அதை கேட்டது பகவானுக்கு மிகவும் வேதனை அளிக்க உடனே வெகுண்டு புறப்பட்டான் என்பது சொல்ல வேண்டாவினை. சிசிரா அடுத்த திருநாமம் வேகமாக செல்பவன். ஆணையின் இடர்குரல் கேட்டு தேவியருடன் கூறாமல் பெரிய திருவடி மேலேறி பறந்து வர அந்த வேகம் பாராமல் அவனையும் தூக்கிக் கொண்டு வேகமாக மடுக்கரையில் குறித்ததாக பட்டர் கூறுவர். பகவதஸ்தராயை நமஹா, பகவானுடைய அதிவேகத்தை விளங்குகிறேன் என்றபடி. சதபிருத்த கதௌ என்று வேகத்தை சொல்வது. ஆனையின் துயரம் துயரப்புள்ளூர்ந்து சென்று ஆழி தொட்டான் பேரானை பொய்வாய் கோள்பட்டு என்ற அரி நீரார் மதர்கடலம் கொண்டோர் நெருங்கையால் நாராயணா ஓ நிவண்ணா நாகனையாய் பாராய் என்னாரிடர நீக்காய் என வெகுண்டு தீராத செய்தால் சென்றிரண்டு கூறாக
வீராவதனை இடர்கடைந்தான் என்பெருமான் பேராயிரமுடையான் சிறிதருடைய சொல்ற சர்வதீகரஹா எடுத்தது விளக்கும் ஆயுதங்களை கையிலேந்தியன சென்றிரண்டு கூறாகா என்கிறபடி சக்கராயுதத்தால் முதலையை விழுந்தவன் சரவரி என்று வீழ்த்தும் ஆயுதங்களை செல்லும் எம்பெருமான் துஷ்ட நிகிரகத்துக்காக திருவாளி முதலான 5 ஆயுதங்களை கையில் எப்போதும் தரிக்கிறான் யானையின் இடர் தீர்க்க இவ்வைந்தையும் கையில் மடுக்கரைக்கு படர்ந்தான் சங்கசக்கர கதா அசி ஷார்ங்காயுதங்களை சங்கு சக்கரம் கதை வாழ்வில் இவற்றை கைகளில் வைத்திருப்பவன் சக்ரி காண்க புரீஷாரங்கன் மண் சங்கரை வாழாளியான் உடனடியேனுள்ளானே ஆழ்வார் பாகசரம் அக்ரூரஹ கேசலோ தக்ஷோ தட்சிணா க்ஷமிணாம்பரா வித்வத்தமோ வீதபயா புண்ணியஸ்தான கீர்த்தனா அடுத்தது அக்ரூரஹா குரூரம் இல்லாதவன் யானையின் தேரும் தீர்க்க உள்ளூர்ந்து வந்தபோது முதலையை உடனே சொல்ல மனதில்லாமல் உடனே ஆழி தொடரவில்லை மாணவர் வேழும் கையெடுத்ததர கரா அதன் காலினை கருவ ஆனையின் தேரும் தேரப்புள்ளூர் வந்து என்று நின்று ஆழி தொட்டானே என்று திருவிங்காழ்வார் பாடல் திருவள்ளிலை ராவணனையும் உடனே கொல்லவில்லை அறியவையிலாது திருவள்ளம் உள்ள மதுசூதனன் முதலையினால் கம்பப்பட்ட யானையையும் காலை கவ்விய முதலையிடம் சேர்த்து நொடியில் நீரில் இருந்து கரையேற்றி பின்னர் முதலையை துணித்ததாக புராண வரலாறு அக்ரூரன் என்று கிருஷ்ணனிடம் மிக்க அன்பு பூண்ட ஒருவருக்கு கிருஷ்ணாவதார கதையில் உண்டு அவர் கண்ணனை கோகுலத்தில் இருந்து அழைத்து சென்றதால் ஆயிரமங்கைகளாக குரூரஹிருதயா எண்ணப்பட்டனர் ஆகிய அக்ரூரஹா பேஷலஹா அடுத்த திருநாம் அழகன் ஆனைக்கு அருள் செய்ய அலைய அரைகுலைய தலகுலைய ஓடி வந்தால் வஸ்திரம் மாலை திருவாரணங்கள் ஒழுங்காக அல்லாமல் கலைந்திருந்தும் அழகில் குறையாமல் கலைந்திருந்தபடியே ஒரு அழகி என்னலாம்படியான அழகன் பெருந்தாள் கலைத்துக்கள் செய்த வரவன் அந்த திருவடி அடுத்தது தக்ஷகா வேகமுள்ளவன் சிசிரஹா என்ற திருநாள பொருளே உள்ளூர்ந்து தோன்றிய போது அதிவேகமாக உடனே வந்து தோன்றுகிறான் தட்சிணஹா அடுத்தது இனிய இயல்பை உடையவன் யானையின் இடர் தீர்க்க உடனே ஓடோடி இருந்தும் முன்னமே வந்து ரட்சிக்காது போய்விட்டேனே என்று யானைக்கு நல்வார்த்தை சொல்லி ஆஸ்வாசப்படுத்தினான் சாந்தனைஹி கஜேந்திரஸ்ய அனுகூலகா தட்சிணா என்று பட்டர் பாஷ்யம் தாமரை கண்டனம் சரணாகரமான மதுசூதனன் தந்திரம் காதலுள்ள யானையின் மேல் பெருள் கூர்ந்து இருதாக பேசினான் தொடுக்காதல் கடலளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே என்கிற வாழ்வர் அடுத்தது கெமினாம்பரகா பொறுமையுள்ளவரில் சேர்ந்தவன் கஜேந்திரனான யானையை வந்து கண்டவரையே உடனானான் அபலத்தத்திர தேவேஷா அபவத்தத்திர தேவேஷா என்று பிரமாணம் கைமா துன்பம் கடிந்தவரான் ஆழ்வார் அடுத்தது வித்வத்தமஹா அறிவில் சிறந்தவன் யானையின் ரணத்தை ஆரச் செய்ய வேண்டியதை நன்கறிந்தவன் சிறந்த வைத்தியன் என்கிறது இன்சொல் சொல்லும் யானையை கையால் தருவதாக புராணம் சொல்லும் உத்தரியத்தை வாயில் வைத்து ஊதி உஷ்ணப்படுத்தி
கஜேந்திரன் புண்ணில் வைத்து வேறு கொண்டவன். மருத்துவனாய் நின்ற மாமுடிவண்ணன் ஆழ்வாரபாதீஸ்வரன். வீத பயகா யானையின் பயத்தை போக்குமவன். பகவான் வந்த பரபரப்பை கண்டதும் யானையின் பயம் மறைந்தது. முதலையால் ஏற்பட்ட பயம், எம்பெருமானின் லட்சணம் பரிதாகாமோ என்று பயம். நீரார் மலர்க்கவரும் கொண்டோ நெருங்கையால் என்ற தாமரை பூ செவிமாறாமல் அவன் திருவடியில் சேர்க்க பெறுவேணுமே என்று பயம். அம்பயத்தால் நாராயணாவோ மணிவண்ணா மாறாய் என் ஆரிடம் என் ஆர்த்திகடன் கூவ உடனே வந்து எல்லா பயத்தையும் போக்கியது. புண்ணிஷ்டன கீர்த்தனகா அடுத்த திருநாளன். கஜேந்திரமோக்ஷ சரித்திரம் கேட்பதை மிக்க புண்ணியமாம்படி அனுகிரகித்தவன். ஆனையின் தேர் தீர்த்த கதையை சொல்பவன் கேட்பவன் யாருக்கும் எல்லா பாபங்களும் போம் என்று அருள் புரிந்தான் பகவான். யானையின் இடல் கிடைந்த உணர்ப்பே முதலாம் உணர்ப்பு சம்பந்தம் முதல் கை முதல் புண்ணியம். அடுத்தது உத்தாரணோ துஷ்கிருத்திகா புண்ணியோ துஷ்பிரநாசனகா வீரகா ரக்ஷணசந்தோ ஜீவன பரியவஸ்திதா. உத்தாரணகா கரையேற்றுபவன் யானையையும் முதலையும் ஒக்க முடிவிலிருந்து கரையேற்றினான். சாப விமோசனம் அடையச் செய்தான். கம்பமா கரிக்கோள் விடுத்தான் ஆழ்வார். அடுத்தது துஷ்கிருத்திகா தீங்கு செய்பவரை தொலைப்பவன். யானையின் காலை கவர்ந்த முதலையே கரையில் கொணர்ந்து வெட்டினான் என்று விஷ்ணு தர்மம். பல்லாவரக்கனை கிள்ளிக்கரைந்தானே வேழம் மூவாமை நல்கி முதலை துணிப்பான் மூவாமை நெறிவுபடாமல். புண்ணியாக அடுத்த திருநாமம். பாபங்களை போக்கடிப்பவன். பகவான் யானையை விடுவித்து ரட்சித்த சரித்திரத்தை கேட்டால் எல்லா பாவங்களும் நசிக்கும். இந்த சரித்திரத்தின் மூலம் நம்மை தூய்மைப்படுத்துகிறான். அனந்தன் மேல் கிடந்த எம் பொன்னியன் திருச்சென்று விருத்தம். அடியேன் மனம் புகுந்த பொன்னியனே திருவடி. அடுத்தது துஸ்வப்னநாசனகா கெட்ட கருவிகளை போக்குபவன். என்னையும் உன்னையும் இம் மடுவையும் நினைப்பதற்கு கெட்ட கருவிகள் வாராது என்று பகவான் கஜேந்திரனிடம் சொன்னது விட்டு தர்மம். இந்த சரித்திரமே கெட்ட கனவுகளை போக்கும். பொதுவாக எல்லா பகவான் நாமங்களுக்குமே இவ்வளமை உண்டு. வீரகா பாசங்களை விடுவிப்பவன். யானையை முதலிலிருந்து விடுவித்தவன். தன்னை சரணமடைந்த யானையை யமபாசத்தினின்றும் விடுவித்தவன். எம்பிரான் ஏழையே நிழற்களையாயே பெரியாழ்வர். அண்ணாடியே நிழற்களையாயே திருவங்கியாழ்வர். அப்படியே களைபவன். ரட்சணகா காப்பாற்றுபவன். தன் ஸ்பரிசத்தாலும் அணைப்பாலும் இனி பேச்சாலும் யானையை காப்பாற்றினான் பகவான். தன் திருக்கைகளை யானையின் மேல் வைத்து மெதுவாக தருவினான். விட்டு சொல்றது நன்மையே கருள் செய்யும் பிரான் பெரியாழ்வார். தொடுங்காதல் கடலடிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே அளிப்பான் ரட்சிப்பதற்கு. அடுத்தது சந்தகா வளரச் செய்பவன்.
முன் சென்றபடிகளாலே ஆஷ்டிதர்களை நலமடையச் செய்பவன், விருத்தி அடைய பண்ணுபவன், சந்தகா உடன் இருப்பவன், ஆஷ்டிதர்களுக்காகவே இருப்பவன். ஒரு திருவேணி ஆயுதங்கள் எல்லாமே உன் பக்தர்களுக்காக உள்ளன. ஸ்தோத்திரம். சனோதி என்று வாரி கொடுப்பதை சொல்கிறேன். ஆஷ்டிதற்கு இஷ்டங்களை அளிப்பவன் வள்ளல் மணிவண்ணன், அது சந்தகா. அடுத்தது ஜீவனகா, உயிரளிப்பவன். உயிரளிப்பான் என்னுமாய் பிறந்தாய், யானையின் காலை கவ்விய முதலையே இருகூறாக பிளந்து யானையின் இடறு கிடைந்தான் என்பதுவான். தொடுங்காதல் கடலடித்தான் புள்ளூர்ந்து தோன்றினையே, ஆனால் முதலைக்கும் உயிரளித்தான். தேவல என்ற முனிவர் சாபத்தால் ஹூ ஹூ என்ற கந்தர்வன் முதலையானார். முதலை எம்பெருமானால் கொல்லப்பட்டதும் கந்தர்வன் சாபமோசனமாகி சொர்க்கம் சென்றான். முதலை கந்தர்வனாக உயிர் பெற்று ஜீவனம் என்றும் பாடம். அடுத்தது கடைசி திருநாள் இன்னைக்கு. பரியவஸ்திதா, சுத்தும் நின்றவன், கஜேந்திரனான யானையிடம் வாத்சல்யத்தினால் புண்டரீகாட்சன் அதன் பக்கல் நெருங்கி நின்றான். விஷ்ணுதரவன் சொல்கிறது. அபாவரை சூழ் அணி திருநீர் மணியார் மீனியோடு நரம்பு சூழ் வருவாரே. பரியவஸ்திதா, சுத்தும் நின்றவன், அஸ்மந்திரமாரம் மாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியப்பாம் வந்தே குருபரம்பராம்.